ஒரு நாளைக்கு 10 ரூபாய் குடி குடிச்சுக்கிறார். இந்திரன் திரு குமார குதித்து 72 வெள்ள வானர கூட்டத்தின் தலைவனாக மக்கள் பார்த்து மன்னனாக 4 பூதம் பலமடைத்தவனாக ஒரு யானைக்கு எத்தனை பலமுண்டு தெரியுமோ? 1000 மனிதம் பலம் படைத்துள்ளது யானை. 4000 மனிதம் பலம் படைத்துள்ள ஒரு பூதம். 16,000 மனிதம் பலம் படைத்த இந்த வாழிற்கே மண்ணிலும் விண்ணிலும் பாம்பே கைராவும் உண்டு. அமரர் ஒருவரும் அசுரர் ஒருவரும் யார் ஒருவர் வெற்றி பெறுகின்றாரோ அவருக்கு அமுதம் என்று முடிவு செய்தார். அது வேளையில் அங்கே வேடிக்கை காண நான் விளையாட்டாக சென்றிருந்தேன். எங்க விட்ட கதை சொல்லு பார்க்கலாம். நான் சொன்ன கதை எங்க விட்டேன்? அங்கதான் விட்டேன். எங்க விட்டேன்? பாருங்க குரங்கு கிட்ட மாட்டேன். பெரிய கூட்டத்துல அதுக்கு திடீர்னு கோவம் வருது. கூட்டத்துல மாட்டி பாரு அங்கே வேலைக்கான விளையாட்டாக சென்றது. என்ன செய்தார்? அமரரும் அசுரரும் அமரவர் திறமை கட்டிய வாரி அம்மலையை இழுக்க 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 மலை ஒருபுறம் சாய்ந்து விட்டது. ஏன் சாய்ந்தது? எதற்கு சாய்ந்தது? அமரபலம் தாழ்ந்து விட்டது, அசுர பலம் அதிகரித்தது. அப்படி என்னால் வெற்றி பெறக்கூடியவர் யார்? அப்படி வெற்றி பெற்று விட்டால் அமிர்தம் யாருக்கு கிடைக்கும்? அப்படி அமிர்தத்தை புசித்தால் என்ன செய்வார்? அட்டகாசம் செய்வார்.
காசு அதிகமா போயிடும். விடுவேனா? பார்த்தேன், வாங்கிட்டேன், குதித்தேன். என் இருக்கிறதால் அம்மலையை நான் ஒருவனாகவே நிமித்தி அதோடு விட்டியனா? அவ்வளவு பெரிய மந்திரிகள் வழியை ஒருவனாகவே நீங்க நிமித்திட்டீங்க. ஆமா, அதோடு விட்டியனா? அமரர் பார்த்தேன் வீர மத்த வேடிக்கை. நீ ஒரு ஆண் பிள்ளைகளா? கோமையா மகையா விட்டேன். என்ன செய்தேன்? அசுரனுக்கு நேராக நான் ஒருவனாகவே நின்று அமுதத்தை கடந்து வெற்றி பெற செய்தேன். அதில் தோன்றியது பல உருவம். சங்கிரதி, பதுமனதி, ஐராவதம், அகவை, இந்திராணி, தாரை, மூதாவி. என் திறமைக்காக, என் வலிமைக்காக தாரை என்று சொல்லப்பட்ட ஒரு பொருளை எனக்கு தானமாக அளித்தார். ஆமாண்டா, திருமணம் முடிந்து சில நாட்கள் கழித்து என் மனைவியோ ஒரு அவன் பெயரோ அங்கதன். மகன் பெயர் அனைத்து செல்வம் கிடைக்கிறது. எனக்கு மனக்குறை நீடித்தேன். சங்கரனும் சரியாகவே சதுல் பெற்ற எவ்வளவு திறமே. வரங்கள் பல பெற இருப்பதாக என் இல்லாத தாரையை நான் அழைத்ததாக விரைவில் அழைத்துவான். சரவண பொய்கையில்
கூடந்த சரவண பொய்யை இந்த கிஷ்கிந்தையை ஆண்டு வரும் மன்னவருக்கு மனைவியாகி தாரை என்ற பெயர் இல்லாமல் வந்திருக்கிறேன். ஆமா, அதுக்கு முன்பாக என் கூட அன்பு கடவுளையே போல சுவாமி காத்து கொண்டு அப்படியா? அது விரைவாக வரும்படி உத்தரவு. சீக்கிரமா போகலாம். கண்டு அனைத்து வடாயில் வைக்க சென்ற வேலைக்கார பயிர் காணவில்லை, காவல்காரன் நாயும் காணவில்லை. என்னதான் செய்கின்றான் போடு. அதுல ஒத்துக்கல. என்ன ஒத்துக்கல? டேய் 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 என்ன ஒத்துக்காது நான் சாட்சி. நான் போனதுக்கு அது ஒத்துக்கல. என் தாளம் போறடா சாட்சி சொல்ல வெட்டிடா வெட்டிடா என்ன ஒத்துக்க நான் ஒத்துக்கி சேர்த்து நான் போனதுக்கு. என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? விரைவாக அம்மா கிட்ட போனாங்க. சொன்ன மாதிரியே போனேன். ஒத்துக்கல. போடா நான் சொன்னேன். என்னடே நீ மாவன அடிக்க கூடாது பத்தாளி கொட்டு. சத்தியமா ஒரு நீ சொன்னது சொல்லி பார்த்தேன். ஐயா தாமா சொன்னாரு. அப்ப சொன்ன அப்ப ஒத்துக்கல. என்னடா போல கேட்டு பாருங்க. வாமா. படைத்தி உன்னை படைத்தி மனம் படைத்தே நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மனம் படைத்தே மனம் படைத்தி கைத்தலம் நான் பற்றி நனவு கண்டே உறவு கொண்டான் மனம் படைத்தே உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மனம் படைத்தே பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் என்னை கண் மறைத்தாய் தனித்திருந்தேன் துள்ளி எழுந்து நான் எழுந்திருந்தேன் மனம் படைத்தே மனம் படைத்தே தங்கள் மனைவி மனவர வாழ்த்துக்களை இனி வாழ்க வளமுடன். ஏய், பாக்கியா. எப்பிறவியில் நான் செய்த பாக்கியமோ இப்பிறவியில் என்னவளை நான் மனைவியாக இருக்கிறேன். அட, 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 அட. ஏய். அம்மா, உனக்கு ஒரு கல்யாணம் செய்து
கையில வச்சு எப்படி இருக்குது? அதான். நான் ரொம்ப நீட்டு தான் புகையிறேன். நான் எவ்வளவு அடக்கணுமோ அடக்கிக்கிறேன். என்ன புகையிறேன்? மனசுங்க என்ன அவ்வளோ புகையிட்ட பார்த்து ஆமாடா. அவரவருக்கு அவரவர் சொத்து. இல்ல நம்ம முன்னாடி தான் உனக்கு பதிபக்தி. ஆமா. ஆனா உலகத்துல யாரும் பண்ணல. என் முன்னாடி விடா. அதெல்லாம் கேட்கிறேன். என் முன்னாடி விட நம்ம பதிபக்தியா? அதான்டா கேட்கிறேன். என்ன நினைச்சு கும்பிடுறாங்க அவங்க? என்ன நினைச்சு கூப்பிடுறாங்க? கணவனே கண்கண்ட தெய்வம் கும்பிடுறாங்க. ஆமா. என் முன்னாடி கண்டவனே கண்கண்ட தெய்வம். நீங்க சூத்து பிடிக்கிறீங்க. சூத்து பிடிக்கிறீங்க. கணவனே கண்கண்ட தெய்வம் அக்கா புரிஞ்சுக்கிறாங்க. என் முன்னாடி கண்டவனே கண்கண்ட தெய்வம் எப்படி என்ன கண்டாரோ அன்று முதல் இன்று வரை நானே தெய்வம் நினைக்கிறாங்க. சபாஷ். அறிவாளிடாடி. ஏய், பட்டாவுக்கு கேட்ட பதில் யாராவது வந்தாலும் கூறியிருக்கிறார். கணவனை கேட்ட மனைவாக. இதான் வலிக்குது. என்ன வலிக்குது? இதான் வலிக்குது. என்ன வலிக்குது சொல்லு. மழை வாங்கிட்டு மழை வாங்கிக்குது. அம்மாவுக்கு முன்னுக்கும் இல்ல மழை பொறுத்து இருக்கலாம். உன்னை சொல்லி தப்பு இல்லை. எல்லாருமே பொதுவாக எந்த பொறுப்பு இருந்தாலும் முதல்ல ஜெதை பொறுத்து இருக்கணும். அம்மா பார்த்தா ஒரு சுத்தி அதிகமாக்குறாங்க, ஒரு அடி உயரமாக்குறாங்க. 50 ஆண்டு ஆகி போச்சு இந்த நாடகத்துக்கு வந்து. நான் இத்தனை வருடத்தில் எத்தனையோ பின்னோட பார்த்தேன். டேய், எனக்கு எதிர்மாலதான் நிக்குமே தவிர எனக்கு அமைதியா சரியா இருக்காது. இல்ல நம்ம இருந்தாலும் என்னடா ஐயமான இருக்கே ஜெதை பொறுத்து பார்த்தா சொல்றேன். வேலைக்காராய அந்த வீக்கத்தை பார்க்காத, மனசு வீக்கத்தை பாரு சரியா இருக்காது. அதெல்லாம் ஒண்ணு சுவாமி உன்னை எதற்கு அழைச்சது? எதற்காக? எவ்வளவோ செல்வாக்கு எனக்கு இருக்கிறது. ஏன் என்று கேட்க பதில் முறை எத்தனை அடித்தாக்கள் உண்டு. எத்தனைய செல்வாக்கு எனக்கு இருந்த பதிலும் நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு மனக்குறை நீடித்தே இருக்கிறது. மனக்குறையா? என்ன சுவாமி? என் குறை விலக அதற்கு வழி தேட உங்களுடைய விடை பெற அழைத்தேன். என்னோட தெரியுமா? கோரியம் பொதன சீமனை கண்டு பறந்து வளர்த்து இருப்பதால் பேதமில்லாமலே பிரியதமாக